வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் முதலீட்டு களம் அன்பிளக். இந்த வாரம் டவுன்வர்ட் ஆவரேஜிங் வாரமாக சில செக்டர்ஸ்ல இருந்திருக்கு. அதுல ஒரு செக்டர் ஐடி. கேட்போம் வெங்கிய, என்ன வெங்கி நீ டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணியா ஐடி ஸ்டாக்க? இல்ல ஷாம், இல்ல ஏன் ஷாம், டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணல. ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி தெரியுது. டெட் கேட் பவுன்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. ரீசனே இல்லாம மேல போகுது, அந்த மாதிரி தான் மேல போனது அப்படியே இறங்கிடும். இது ஒரு இன்னொரு ரீசன் என்னன்னா, நீங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சாஸ் கம்பெனிஸ் எல்லாம் எல்லாமே லைஃப் டைம் ஹை ரிசல்ட்ஸ், ரெவென்யூ கிரேட், எல்லா மார்ஜினும் மிகப்பெரிய மார்ஜின்ஸ். ஆனா ஸ்டாக்கை வந்து நொறுக்கிட்டாங்க. அடோபிலேருந்து எல்லாம் ஒர்க் டேலேருந்து எல்லா கம்பெனிஸையும். ஏன்னா இந்த டெர்மினல் வேல்யூ இல்ல, இந்த கம்பெனிஸுக்கு டெர்மினல் வேல்யூஸை டிட்டர்மைன் பண்ண முடியலங்கிறதுனால நொறுக்கிட்டாங்க. ஸோ இந்த சர்வீசஸ் கம்பெனிஸ்ல கொஞ்சம் கிளாரிட்டி வருது, பட் இன்னும் இதோட ட்ரூ இம்பாக்ட் வரல. நம்ம போன வாரம் பேசினதுக்கு இந்த வாரம் நிறைய பேர் வந்து இப்போ எழுதுறவங்க, இப்போ புதுசா வர நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இது இண்டஸ்ட்ரியில வேலை பண்றவங்க, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணவங்க எழுதுறாங்க. ஸோ அதுல வந்து ரொம்ப கொஞ்சம் நுவான்ஸ் வந்து எது என்ன மாதிரி டிஸ்ரப்ஷன் இருக்கும், என்ன மாதிரி இருக்காதுங்கிறத நல்லா எடுத்து சொல்றாங்க சில பேர். அதாவது வைப் கோடிங் ஆர் ஏஐ யூஸ் பண்ணி யார் வேணா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிடலாம். பட் ஒரு பெரிய என்டர்பிரைஸ்ல ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் இருக்கும்போது ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு அப்ளிகேஷன் பேசணும், எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ல பேசணும், எப்போ பேசணும், எப்போ இந்த டேட்டா போகணும், இதெல்லாம் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இந்த ஆர்கஸ்ட்ரேஷன் லேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த அப்ளிகேஷனை எல்லாம் சேர்த்து ஒர்க் பண்ண வச்சு ஒரு இதா எடுத்துன்னு வர்றது இஸ் ஸ்டில் அ ஸ்கில், ரைட்? இது வந்து அதுக்கு நிறைய காசு கொடுக்கணுமா கம்பெனிஸ்? ஆமா. ஸோ அதுக்கு நிறைய, ஸோ அது வந்து அது இன்னும் டிஸ்டர்ப்ட் ஆகல, அது ஆக இன்னும் டைம் ஆகும். அதை பத்தி கிளாரிட்டி நிறைய பேருக்கு இல்லை. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இதுல வந்து என்ன சொல்றாங்க, எல்லா ஃபர்ம்லயும் அவங்களோட ஒரு கான்டெக்ஸ்டுவல் நாலேஜ் இருக்கு, அத வந்து ஏஐயால மிமிக் பண்ண முடியுமா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஒரு ஸ்லோ சேஞ்ச் தான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், ரேபிட் இல்ல அப்படின்றதா சர்டன் செக்ஷன்ஸ்ல ரேபிடா இருக்கும் ஷாம். ஓகே, ரைட்? நாலேஜ் வொர்க். அப்ப ஏன் நீங்க வந்து டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க? 20p 34p ல இருந்து 20p சீப் தானே உங்களுக்கு ஐடி ஸ்டாக்? ஏன்னா 20p கூடி இது கீழே கூடி போகலாங்கிற ஒரு இது இருக்கு. ஏன்னா growth வரல ஷாம், லார்ஜ் கேப் ஐடில, டு பி வெரி ஃப்ராங்க். நெகட்டிவ் growth இருக்கு நிறைய கம்பெனிக்கு. எக்ஸாக்ட்லி. சின்ன பிளஸ் ஆர் மைனஸ் 2% தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த 2% growthக்கு 20p கொடுக்கலாம்னு எல்லாரும் சொல்றாங்களே, எனக்கு அது கொஞ்சம் அதுதான். அது வந்து ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் பர்சனலி கிவிங். அண்ட் சொன்ன மாதிரி லார்ஜ் கேப் ஐடி வந்து ஸ்ட்ரக்சரலி லாட் ஆஃப் ஹெட்வின் ஷாம். ஒன்று வந்து இந்த லார்ஜ் கான்ட்ராக்ட்ஸுங்கிற இது when they used to give multi-year $billion contracts, you see, அது எல்லாமே கம்மியாயிருக்கு over a period of time. சோ திருப்பி 2017 மாதிரி வந்துருங்கறீங்களா வேல்யூவேஷன்? Very high chance it will come. 14 16p வந்து அந்த பில வந்து ஐ திங்க் கொஞ்சம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கும் அங்க வாங்கி. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டட் வேல்யூ இன்வெஸ்டர் இன்னைக்கு காலையில எங்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. பேசும்போது சொன்னாரு, அதெல்லாம் 12p வரும்பா அப்படின்னாரு. ஏன் சார் இப்படி இது பண்றீங்க, அதிரடியா சொல்றீங்கன்னு? இல்ல இதுல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, 12p வரலாம், இந்த மாதிரி இட் இஸ் நோ வேல்யூ ஸ்டாக்கை நீங்க ஏன் க்ரோத் ஸ்டாக் மாதிரி வேல்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணாரு. பட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பார்வை, இதுல வந்து தேர் ஆர் நோ கன்க்ளூசிவ் ஜட்மெண்ட்ஸ். பட் இந்த மாதிரி லெவலுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்திருக்குங்கிறது தான் ஸ்டோரி. கரெக்ட். த நரேட்டிவ் ஹஸ் கம் டு திஸ் பாயிண்ட். இப்போ 34 இருக்கும்போது நான் ஐடிக்கு அகெயின்ஸ்டா சொன்னபோது என் மேல எல்லாம் வந்து பாஞ்சாங்க. ஏதோ நான் சொல்லக்கூடாத சொல்லிட்டேன், பிளாஸ்பமின்னு வாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி. பட் அப்பவே growth குறைஞ்சிட்டே வந்தது. இட் வாஸ் 5% growth. நான் சொன்னேன் 5% growthக்கு எப்படியா 34p? யூஎஸ்ல ஒரு கம்பெனியை பார்த்தோம், டிஎக்ஸியோ ஏதோ, அது வந்து ரொம்ப லோ பியில் இருந்து. என் ஃப்ரெண்ட் அதை கொண்டு வந்து பாருங்க சார், ரொம்ப லோ பி, பைபேக்லாம் கூட பண்ணுவாங்க, கேஷ் ஃப்ளோஸ் இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஷேர் இன்னி வரைக்கும் ஏறவே இல்லை. ஏறுனா அடிச்சு நொறுக்கிடுறாங்க. இதே பிஸ்னஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, சர்வீசஸ். ஸோ யூஎஸ்ல இது வந்து கமாடிட்டைஸ் ஆயிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட. பட் இங்கே நம்ம இன்னும் இந்த பழைய ஹேலோ, அதாவது 40% மார்ஜின் பண்ண போது, 40% growth பண்ண போது, அந்த ஒரு கோல்டன் இராலேயே இன்னும் நம்ம இருக்கோம். எப்படி நிறைய பேர் அவங்க தாத்தாவுடைய காலத்துல அவங்க வீடு எப்படி இருந்துன்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி ஒரு பழமைவாதிகளா. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. ஓகே, நவ் லெட்ஸ் கோ டு ஷாம். எஸ், சொல்லுங்க. ஆயில் பத்தி
உங்களுடைய இன்றைய பார்வை என்ன? அடுத்தது என்ன நடக்கும் நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு அல்லது நெக்ஸ்ட் சில வாரங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க? கண்டிப்பாக இப்போ ஆயில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னாக்கா, டிமாண்டை விட சப்ளை அதிகமாக இருக்கு. மெயின் அது ஒரு மேட்டர் வந்து நம்ம எடுத்துக்கணும். 2026ல் இன்னும் 27 வரைக்கும் கூட தொடரும். சர்ப்ளஸாக இருக்கு. அதாவது சில நாடுகள் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது, அவங்க கிட்ட வாங்கக்கூடாதுன்னு அவங்கள ஒதுக்கி வச்சப்புறம் கூட சந்தையில இந்த சப்ளை பயங்கர அதிகமாக இருக்கு. ஓகே, இது தொடரக்கூடும். அப்ப இது வந்து நம்மள மாதிரி நாடுகளுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை, ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க, ஓ இந்தியாவுக்கு வந்து க்ரூட் ஆயில்ல இருந்து தான் பயங்கர எக்கனாமிக் ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்க சொல்ற வியூ பிரகாரம் பார்த்தா சப்ளை எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு கொடுக்குறேன்னு ஒரு பக்கம் ரஷ்யா இருந்தாங்க, நம்ம நண்பரை விட்டுட்டு இந்த பக்கம் போயிட்டோம் வெனிசுவேலாக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? 2-3 விஷயம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னாக்கா, ரஷ்யாலேருந்து இப்போ நம்முடைய ஆயில் வந்து உடனடியாக நாளைக்கே குறைக்க போறதில்ல. இது இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு நம்முடைய இறக்குமதி வந்துட்டு தான் இருக்க போகுது. 1. 2வது, இதுக்கு மாற்றாக இப்போ வந்து யுஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை விட வந்து வெனிசுலாலேருந்து நம்ம இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆரம்பிச்சாச்சு. பட் இதுல என்னன்னா, பிரைசிங் ஃபேக்டர் மெயினா வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து இப்போ வெனிசுலா அங்கேருந்து வரணும்னாக்கா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரைட் சார்ஜஸ் நிறைய இருக்கு. வெனிசுலா நாட்டு எண்ணெயை நம்ம விற்க போறது அமெரிக்கா தான். ஆமா, நம்ம பணம் கொடுக்க போறது அமெரிக்கா தான். கண்டிப்பா. என்ன விலை ஒரு பேரல கொடுப்போம் நீங்க கொஞ்சம் அதான் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வெனிசுலாவோட ஆயிலோட பிரைஸ் வந்து $51. சரி, ஃப்ரைட்டுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. ஃப்ரைட்டுக்கு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு $5 ஆகும். ஆனா இப்போ என்ன இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பேச போறாங்க அப்படின்னாக்கா, வாட் எவர் தட் நம்ம ரஷ்யாலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணும்போது நமக்கு லேண்ட் ஆன காஸ்ட் என்னவோ அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதே விலை கொடுக்க சொல்லுங்க. அதே விலைக்கு கொடுக்க. சோ லேண்டட். ஆமா, சோ ஃப்ரைட் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அது அங்கதான் அந்த பார்கெனிங் இதெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுதுன்னு சொல்றீங்களா? பண்ண போறாங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அப்படி கிடைத்தா மட்டும்தான் இது லாபகரமாக இருக்கும். ஓகே, இது ஏன் இந்த வெனிசுவேலன் ஆயில் ஏன் அங்கேருந்து இவ்வளவு தூரம் வரணும்? பேசாம அமெரிக்கன் ரிஃபைனரிக்கே போயிடலாமே. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 2 விஷயம். 2வது, அமெரிக்கன் ஆயிலுக்கும் வெனிசுலா ஆயிலுக்கும் தெர் இஸ் எ டிஃபரன்ஸ். டெக்ஸ்சர் அதனுடைய குவாலிட்டியிலே பார்க்கும்போது இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரிஃபைனரிஸுக்கு உள்ள ஏற்றமானது பார்த்தீங்கன்னா வெனிசுலா ஆயில் தான். அமெரிக்கன் ஆயில் வந்து லைட். ஸோ அது வந்து இந்த ரெஃபைனரியில் வரும்போது நம்மளால அதை கொடுக்க முடியாது. ஸோ பிரித்து அதுலேருந்து வரக்கூடிய பகுத்தாய்ந்து நம்ம வரக்கூடிய அவுட்புட் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு மினிமைஸாக தான் இருக்கும். ஸோ தே ஆர் வெரி பர்டிகுலர்லி இன்சிஸ்டிங் வெனிசுவலன் ஆயில் மட்டும் தான் எடுக்கிறதுக்கு இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இது வந்ததுனாக்கா நிச்சயமாக இதே மாதிரியான ஒரு காலகட்டம் நமக்கு வந்து ஒரு நம்முடைய இம்போர்ட்டிங் கண்ட்ரியா இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஒரு கச்சா எண்ணெயுடைய விலையில வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் விலை சரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. நான் க்ரூட் அப்ப இந்தியாவுக்கு அதனால பெரிய பெனிஃபிட் தான். நிச்சயமா பெனிஃபிட். இது ஒரு நல்ல, அதனாலதான் இந்த கடந்த 10 வருடங்களாகவே இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் ஃபார் தி எக்கானமி இஸ் க்ரூட் ஆயில். வந்து ஒரு நிலைத்த தன்மையில், அதாவது ஒரு $60 $65 மேலே போகாமல் இருப்பது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கு. அதனாலதான் நம்முடைய மார்க்கெட்டே இந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டா இது ஓரளவுக்கு ஒரு பேர்டன் வந்து ஒரு பக்கத்துல நிறைய சிக்கல்கள் இருந்தா கூட இந்த க்ரூட் ஆயிலேருந்து வரக்கூடிய ஒரு பிரைஸ் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஒரு ஆயில் பிரைஸ் நம்முடைய பெட்ரோலோ டீசலோ வந்து ஒரு கடந்த 10 கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக எந்த விதமான விலை மாற்றம் இல்லாமல் ஒரு பெரிய அளவுல அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா. மார்க்கெட்ல வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த பிரைஸ் இப்படி இருக்குனாக்கா நம்ம எப்படி இருக்கணும், அதை எதிர்நோக்கிறதுக்கு ஒரு பிரைசிங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2வது, இதுல முக்கியமாக நான் இன்னும் பார்க்க போறது என்னன்னாக்கா, இந்த காம்படிஷன்ல வந்து இப்போ என்ன நடக்குதுனாக்கா, சைனா வந்து ரஷ்யால இருந்து மறுபடியும் ஆயில் அவங்க வாங்குறாங்க. சைனா வந்து ரஷ்யா இது எல்லாமே இப்ப இங்க வர வேண்டிய ஆயில் எல்லாமே இப்போ வந்து அவங்களுக்கு போகுது. சோ இங்க வெனிசுவேலா கிட்ட இருந்து முதல்ல சைனா வாங்கியிருந்தாங்க, அந்த ஆயில் இங்க வருது. ஆமா, ஒரே இப்போ வந்து என்ன இருக்குன்னா ரொட்டேஷன் தான், காம்படிஷன் குறையுது. அதாவது நமக்கு மறுபடியும் திருப்பி மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து வாங்கக்கூடிய ஆயிலோ இல்லை வெனிசுவேலன் ஆயிலுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்க போறது இல்லை. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் இந்தியன் எக்கானமி. ஸோ இந்த வகையில பார்க்கும்போது ஒரு ஆயில் செக்டார்ல சில நிறுவனங்கள்லாம் நம்ம வந்து கவனிக்கலாம். ஒரு நீண்ட நாள முதலீடாக பார்க்கும்போது லாங் டர்ம் இன்வெஸ்டிங்க்கு என்னென்ன கம்பெனிஸ் பார்க்கலாம் சொல்லுங்க. சும்மா எனக்கு ஒரு ஐடியா பார்க்கறேனாக்க ஒரு சின்னதா விஷயம் நம்ம சொல்லலாம். ஜிஆர்எம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிராஸ் ரிஃபைனரி மார்ஜின் நம்ம சொல்றோம். இது வந்து சிங்கப்பூர் ஜிஆர்எம்க்கும் இந்தியன் ஜிஆர்எம்க்கும் இப்போ இந்த லாஸ்ட் குவார்டர் 2 குவார்டரா பார்க்கும்போது தேர் இஸ் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ்.
அவங்களுடைய ஜிஆர்எம் வந்து 4ல இருந்து எப்பவுமே கம்மியா இருக்கும், நமக்கு அதோட அதிகமா நமக்கு அது அதிகமா இருக்கு. இது வந்து இங்க இருக்கிற இந்தியன் ரிஃபைனரிஸ்க்கு ஒரு பாசிட்டிவா இருந்தது. அதுதான் நம்மளுடைய இந்த ரிசல்ட்ட பார்த்தோம். என்ன ஒண்ணுனாக்கா, நம்ம இது வந்து ஒரு கமாடிட்டி. இது வந்து க்ரூட் ஆயில்ங்கிறது வந்து ஒரு குரோத் ஓரியன்டடா அப்படியே தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. குவார்டர் ஆன் குவார்டர் வந்து வேரியேஷன் நிறைய. சோ ரிஃபைனரி ஸ்டாக்ஸ்ல நீங்க புலிஷா இருக்கீங்க. ஓரளவுக்கு நான் அதுல வந்து ரிஃபைனரி ஸ்டாண்ட் அலோன் மேல புலிஷா இருக்கீங்களா, அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட் செல்லிங் இருக்கக்கூடிய ரீட்டைல் ரிஃபைனரி ரீட்டைல் பிளஸ் ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் இருக்கு இல்ல, இல்லையா? நான் வந்து ஸ்டாண்ட் அலோன் ரிஃபைனரிஸ். அதாவது ஆமா. நீங்க சொல்றது என்னன்னா அஹ், தனியா இருக்கக்கூடிய, Yes. அதாவது நம்ம எம்ஆர்பிஎல், MRPL, சிபிசிஎல், CPCL. அப்புறம் அது போல இன்னும் என்னென்ன கம்பெனிஸ் இல்ல, இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல வந்து ஓரளவுக்கு டர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கான, பட் இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு உறுதியா தெரியும்ல இது சொல்ல பெனிஃபிட் வருதுன்னு. நமக்கு மட்டும் தெரியாது இல்ல, மார்க்கெட்ல கண்டிப்பா எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். தெரியும். சோ அதை வச்சு நம்மளுடைய அணுகுமுறையை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சரத், மார்க்கெட் மூட பத்தி சொல்லுங்க. என்ன கவனிக்கிறீங்க? மக்கள் என்ன சொல்றாங்க? யாருக்கு எங்க இப்ப எக்ஸைட்மெண்ட்? இந்த வாரம் எங்க அதிகமா இருக்கு எக்ஸைட்மெண்ட், அதை சொல்லுங்க. இந்த வாரம் எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் சார். ஏன்? ஐடியை போட்டு துவைச்சு எடுத்துட்டாங்க. ஓகே. ஐடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ துவைச்சு எடுத்துமே வந்து இண்டெக்ஸ் வந்து அதே இடத்துல தான் இருக்கு. நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. வேற ஏதோ ஒரு செக்டரை சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஐடி கீழே போயிடுச்சு. ஸோ யாருமே வந்து 19 பிக்கெல்லாம் பட் அது என்ன ஐடினா இறங்கவே கூடாதுன்ற அந்த லாஜிக் எப்படி வருது? பிளைண்டா ஒரு செக்டர் இறங்கவே கூடாது. 17ல நான் இன்ஃபோசிஸை 14-15 பி ஃபார்வர்ட் 14-15ல வாங்கினேன், ட்ரெயிலிங் 18. அது எப்படி 35ல வந்து இறங்காது, ஒன்றும் ஆகாது, கண்ணை மூடிட்டு வாங்கலான்றது எப்படி அவங்களுக்கு தைரியம் வருது? ரொம்ப நாளாக ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்க. நம்மளுக்கு ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாருமே வரவே மாட்டாங்க நினச்சிட்டே இருந்தாங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்த்ரோபிக் வழியாக ஆந்த்ரோபிக் வந்து பிளக்இன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டம் கண்டுடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் 35 பி கொடுக்குறது வாங்க ரெடியாக இருக்காங்க. இப்போ 18 பி வந்திருக்கு, சரி வாங்கலாமான்னு பார்த்தா ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நம்ம வேற எங்கேயாவது பத்திரமா ஒளிஞ்சிக்கலாம், நம்ம கோல்டே வாங்கிக்கலான்றாங்க. ஒன்று இந்த சைடு பயமா இருக்கு, இல்லை இந்த சைடு பயமா இருக்கு. இப்படிதான் சார் ஓடிட்டே இருக்கு. கோல்டு விஷயத்தில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு சார். ஆக்சுவலி சொல்லுங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ETF எவ்வளோ ஏறலாம் இறங்கலான்றதுக்கு ஒரு பேண்ட் செட் பண்ணியிருக்காங்க. அந்த பேண்டே செட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா பிரைஸ் வந்து ஃபாரின்ல குளோபல் பிரைஸ் தானே இது. குளோபல் அப்ப இவங்க ஏன் அதுல இன்டர்ஃபியர் ETF பண்றாங்க? வந்துட்டு 20% சொல்லிட்டு ஒரு இது அந்த சில்வர் ஸ்பெகுலேஷன் நடந்ததுனால இது அதனுடைய இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பண்ணக்கூடாது சார். பட் ஏன் கொண்டு வரான்றது தெரியல. இல்ல, அவங்க வாலட்டிலிட்டி எப்படியாவது மேனேஜ் பண்ணாங்கிறது அன்னைக்கு கவர்மெண்ட். மேனேஜ் பண்ணா மறுநாள் விழ போகுது. மறுநாள் திருப்பி போவோம், மறுநாள் விழ போகுது. அவ்வளவுதான். ஒரு நாள், அதாவது எப்படின்னா இந்த சர்க்கியூட் ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதை அடிச்ச உடனே எல்லாரும் காம் ஆயிடுவாங்கன்னு நினைப்பாங்க. இப்போ எஃப்என்டோல சர்க்கியூட் ஃபில்டர் அடிச்சா ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுறீங்க இல்லையா, மறுபடியும் அவங்க வந்துருவாங்க. இது ஓவர் நைட் ETF, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் அது அது வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு நாள் ஒருத்தனை வெயிட் பண்ண வச்சீங்கன்னா அவன் மறுநாள் இன்னும் வேகத்தோட வந்து வாங்குவான்றதா இங்க பிரச்சனை. பழகிடும் சார். ஸோ அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து ரஷ்யா வந்து இதுக்கப்புறம் வந்து வில் கோ ஃபார் டாலர் செட்டில்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்ன உடனே வந்து மறுபடியும் கோல்டும் சில்வரையும் போட்டு ஒரே நாள் 5% போட்டு அடிச்சாங்க. இல்லை, இது என்ன அப்படியே ரஷ்யா வந்து இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்கொண்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே தலைகீழாக கவுக்கக்கூடிய இடத்துலயே ரஷ்யா இருக்கு. புட்டினே முந்தா நேத்தோ ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்றவங்க வந்து இந்த மாதிரிலாம் எங்களை எதிர்பார்க்குறாங்க, நம்ம இப்படி எதிர்த்து பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அந்த யூரோப்பை போய் அட்டாக் பண்ணுவோன்னு யாரோ சொன்னாங்க. ஒரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொன்னார்னா, ரஷ்யா இஸ் வெயிட்டிங் டு அட்டாக் யூரோப்னாரு. புட்டின் பப்ளிக்காக வந்து அவரே அதெல்லாம் வந்து எங்களுக்கு அது வேலை இல்லை, நடக்கிற காரியம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ஹோல் கரன்சி பற்றின இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ், அதுக்கு வருவோம் கொஞ்சம். கரன்சி பற்றின கான்ஸ்பிரசி தியரி, உதாரணத்துக்கு டாலர் அப்படியே ஒடுக்கிட போகிறாங்க, ஃபஸ்ட்டு கான்ஸ்பிரசி. அப்புறம் ருப்பி ஸ்ட்ரென்த்தே இல்லை, காணாமல் போயிடும். 92 வந்தோடனே 91, 80, 80 வந்தோடனே 100 ரூபாய் விரைவில் அந்த சந்தோஷமான நாளை பார்க்க போறீங்கலாம் வீடியோ போட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. ஓகே சார், அது ஒரு ரெண்டாவது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் வந்து வேலை செஞ்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே என்ன சொல்லிட்டே இருந்தாங்கன்னா, ருப்பி ஏறிக்கிட்டே போகுன்ற காலத்துல நான் டாலரை வந்து 44 ரூபாயிலேருந்து 37 ரூபாய்க்குலாம் பார்த்துருக்கேன் சார். ஸ்விங் ஸ்விங் ஃப்ரம் 44 இட் கேம் டு 37, 38, 2009ல வந்து அது நடந்திருக்குங்க சார். ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, மறந்து போயிட்டாங்க. எல்லாருமே என்ன நினைச்சிட்டே இருக்காங்கன்னா ருப்பினா கீழே போயிட்டே இருக்கும் தான். வீக் ஆயிட்டே இருக்கு. பட் வந்து ருப்பி பயங்கரமா மேல போன காலம் இருக்கு சார். நான் அப்பதான் சம்பாதிச்ச காலம். ஸோ நான் நினைச்சேன் எனக்கு நிறைய காசு நினைச்சேன். நான் காசு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கு. ஸோ அந்த நிலைமையில நான் இருந்திருக்கேன் சார். ஆக்சுவலி ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ டீடாலரைசேஷன் பத்தி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க சார். அதெல்லாம் வந்து நம்ம காலத்துல நடக்குமான்றது தெரியல. இட் மே டேக் ஈவன் லாங்கர், பட் வி டோன்ட் ஹேவ் எனி ஆன்சர் ஃபார் தட். இல்ல, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேஸா பில்ட் பண்றதுக்கு இதையெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி குறைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கும் கோயின்சிடன்ஸ் பாருங்க,
இந்தியாவுக்கு டேரிஃப் யூஎஸ் போட்ட உடனே டேரிஃப் போட்ட அன்னைக்கு டாலர் வேல்யூ என்ன இருந்து சொல்லுங்க அகைன்ஸ்ட் த ருபி 82 81 80 plus. and just a little over 80. அங்கேருந்து இட் கேம் டு 91. என் பார்வையில் வந்து திஸ் இஸ் அ ஆக்ஷன் விச் வாஸ் அலௌட் டு ஹேப்பன், ரைட்? இந்த அலௌட் டு ஹேப்பன் டெசிஷனை வந்து ஒரு ட்ரெண்டாக காட்டி, பார்த்தீங்களா நான் சொல்லலை குப்பி காலி ஆகிடும், அப்புறம் வந்து பார்த்தீங்களா கோல்ட் ப்ரைஸு குப்பி பார்த்தீங்களா, இப்போ நான் சொல்ல இந்த மாதிரி தியரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா இப்போ இன்னைக்கு 92லேருந்து 90க்கு வந்துருச்சு. 92ல் யாருமே விற்க ரெடியாக இல்லை. நிறைய பேர்கிட்ட என்கிட்ட நிறைய பேர் வந்து உள்ள பணம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் 89 90ல் கொஞ்சம் கொண்டு வாங்கினேன். திருப்பி 91 ஆஃப்ல இல்லை நீங்கள் கொண்டு வந்துருங்க அப்படின்னு நான் மெசேஜே போட்டேன். கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு தயக்கம், அதாவது இன்னும் வெயிட் பண்ணால் இன்னும் கிடைக்கும், இன்னும் வெயிட் பண்ணால் இன்னும் கிடைக்கும். ஸோ அதில் இப்போ ஆல்ரெடி ஒரு 2% ஸ்விங் இப்படி வந்து, ஏன்னா டேரிஃப் வந்த உடனே கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்? ஸோ இந்த கரன்சி சம்மந்தப்பட்ட நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே கான்ஸ்பிரசி சம்மந்தப்பட்டு இருக்குன்றது தான் இங்கே ப்ராப்ளம். இன்வெஸ்டருக்கு இது அவசியமா, அதை சொல்லுங்க. இன்வெஸ்டருக்கு தேவை கிடையாது சார், இதெல்லாம் பார்க்கவே தேவை கிடையாது. அப்போ என்னதான் பண்ணணும்? டாலர் எங்க இருக்கு, ஓகேங்களா, பெட்ரோல் எங்க இருக்கு, இதெல்லாம் வந்து அரசியல் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், யூடியூப்ல பேசுறதுக்கு நல்லா இருக்கும், பட் பர்சனல் லைஃப்க்கு இதெல்லாம் தேவையானது தெரியல. இல்லையா, அங்கேருந்து ரெமீட் பண்றவனுக்கு முக்கியம் இல்லை. ஃபாரின்ல வேலை பண்ணிட்டு மாசம் மாசம் சம்பளம் அனுப்புறாங்க, பணம் அனுப்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு முக்கியம். அவங்க ஹாப்பியா தானே சார் இருக்காங்க. அவங்க இந்த ₹1 2 இல்லையே, 92லேருந்து 90 வந்தா அன்ஹாப்பி ஆயிடுறாங்களே சார். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ₹80 இருந்தது. அவங்க எதுவுமே பண்ணாம அவங்க வருஷம் 10% அங்க கம்பெனில போனஸ் தராங்க, அதோட இங்க ஒரு 10% வந்துட்டே இருக்கு. அதுல ₹2 கம்மியானா அப்படி பார்க்க கூடாது. பட் நான் பார்த்த மட்டும் சொல்றேன், பீக் வேல்யூவேஷன் ஆங்கரிங் வந்து கரன்சில நான் பார்த்த மாதிரி ஷேர்ல கூட பார்க்கல. அனுப்பவே மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஏறும், இன்னும் கொஞ்சம் ஏறும், இன்னும் கொஞ்சம் ஏறும்ன்றது. அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஓகே. இப்போ சொல்லுங்க, ருபி என்ன ஆகும் சொல்லுங்க, உங்களோட ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல. இந்த ருபி வந்து ஒரு 88ல கொஞ்சம் You are 88க்கு contrarian எஸ் on rupee. 88க்கு போகும்னு நினைக்கிறேன். So Interesting. once this because நம்ம என்ன இதனால எதை வச்சு பூச்சாண்டி காமிச்சிட்டே இருந்தோம், டாரிஃப் வச்சு பூச்சாண்டி காமிச்சிட்டே இருந்தோம். டாரிஃப் முடிஞ்சிடுச்சு. நீ எஃப்ஐஏ பணம் கொண்டு வந்தா அசலுக்கே மோசம். ஆமா, அது வரல. எஃப்ஐஏ இன்னும் உங்க காசே கொண்டு வரல. எஃப்ஐஏ காசு கொண்டு வந்தானா, ஸோ தட் இஸ் ஒன் திங். நம்ம என்ன சொல்லிட்டே இருக்கோம் சார், எஃப்ஐஏ செல்லிங் சொல்லிட்டே இருக்கோம் சார். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் காசு வந்துட்டே இருக்கு. அமேசான் வந்துட்டு $15 பில்லியன் டேட்டா சென்டர் கொண்டு வரான். மைக்ரோசாஃப்ட் $15 பில்லியன் டேட்டா சென்டர் கொண்டு வரான். கூகுள் நம்ம அதை பத்தி மறந்துடுறோம். நேத்து ஹிந்து பிசினஸ் லைன்ல எழுதியிருக்காங்க சார், 1400 ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியா, தேர் ஆல்ரெடி ஆப்ரேட்டிங், தேர் இன் பிக் வே கமிங் இன் டு இந்தியான்னு எழுதுறாங்க. பட் அதை பத்தி மீடியா பேசுறதே கிடையாது. இங்க விற்கிற எஃப்ஐஏ விற்கிறது மட்டும் தான் பார்த்துட்டே இருக்காங்க சார். தட் இஸ் ஒன் திங். பட் எஃப்டிஐ லாஸ்ட் 1 இயர் இல்ல. எஃப்டிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார். இனிமே தான் வரப்போகுது. இனிமே அதாவது தான் வரப்போகுது. 2026-7 வந்து 2 வருஷமா எஃப்டிஐக்கு இல்ல. பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ருபி Appreciate. will be a better position. So that is one thing. விக்னேஷ், சொல்லுங்க சார். டாரிஃபுக்கு அப்புறம் நம்ம பேசவே இல்லை. ஆமா. ஏதாவது செக்டர் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு, நீங்க டாரிஃப்ல ஏதாவது கவனிச்சிங்களா, இல்ல உங்க மைண்ட் செட் ஆஸ் எ இன்வெஸ்டர் ஆஃப்டர் டாரிஃப் டீல் எப்படி இருக்கு? ஐ திங்க் செக்டர் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா நிறைய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸ், அதாவது விச் வாஸ் பீட்டன் டவுன், டாரிஃப் வராததுனால நிறைய பீட்டன் டவுன் ஆச்சு. அதாவது யூஎஸ்ல நிறைய எக்ஸ்போஜர், கஸ்டமர் எக்ஸ்போஜர் இருக்க கம்பெனிஸ், அதெல்லாம் வந்து டாரிஃப்னால கரெக்ட் ஆச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இன்னும் கரெக்டான ஸ்டேட்டஸ்லேயே தான் இருக்குது. இட் இஸ் நாட் அப்ரிஷியேட்டட் ஆஃப்டர் தட். இந்த நியூஸ்க்கு அப்புறம் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக்காக இருக்கிறதுனால அது கரெக்டான இடத்துல தான் இருக்குது. ஸோ மேபி தட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறையா இப்போ அதாவது இன்ஜினியரிங் கம்பெனிஸ் விச் ஆர் சர்விங் டு ஆட்டோ ஆன்சிலரிஸ், ஓஇஎம்ஸ்க்கு இங்கே வந்து காஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்க, இல்லை எக்யூப்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து தேர் இல்லை வந்து ஒரு கியர்ஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் தே ஆர் கரெக்டட் ஆஃப்டர் த டாரிஃப். இட் இஸ் நாட், இட் இஸ் பெட்டர். அது டாரிஃபை மட்டும் பார்க்காம மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹவ் ஆல்சோ ஓப்பன் அவுட். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் க்ரோத்லாம் இல்லை, பட் ஆனால் வேல்யூவேஷன் இஸ் ஸ்டார்டிங் டு பிகம் வெரி டிஃபென்சிவ் இன் நேச்சர். இதுலேருந்து கீழே போகாது. ஸோ இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் இஃப் யூ வாண்ட் டு எஸ்கேப் த கரெக்ஷன், ஐ திங்க் இட்ஸ் அ குட் பிளேஸ் டு பி. டிஃபென்சிவா இன்வெஸ்ட் பண்ணுங்கறீங்க டாரிஃப் இதுக்கப்புறம்? வால்யூம் க்ரோத் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், மார்க்கெட்கே தெரியும். அந்த கரெக்ஷன்லாம் ஆகி முடிஞ்சிருச்சு. இனிமே வால்யூம் க்ரோத் டீக்ரோ ஆகாது. இங்கேருந்து இந்த வால்யூம் க்ரோத் அட்லீஸ்ட் இட் வில் சஸ்டெயின். ஸோ இதுலேருந்து வேல்யூ ஆஃப் எஃப்எம்சிஜி ஸ்டாக் ஷுடன்ட் கோ டவுன். ஏன்னா வாட் எவர் ஹேஸ் டு ஹேப்பன் ஹஸ் ஹேப்பன்ட். அதனால எஃப்எம்சிஜி இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி நிறைய பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஐ திங்க் எக்கனாமி வந்து லோன் க்ரோத் வில் ஸ்டார்ட் டு ஹேப்பன். இட்ஸ் a good place to be. I think in the correction. ஸோ பேங்கிங்ல பெரிய கம்பெனி ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக், ஆக்சிஸ் இது மாதிரி கம்பெனி வாங்கணுமா, அல்லது சின்ன கம்பெனிஸ் இப்போ நம்ம டிஎம்பி, கர்நாடகா பேங்க், கரூர் வைசியா பேங்க்,
சிட்டி யூனியன் பேங்க் தமிழ்நாட்டில் 4 பேங்க் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபெடரல் இருக்குது கேரளாவில். அந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்ஸ், அந்த மாதிரி பேங்க்ஸை பார்க்கணுமா, இல்லை இதெல்லாம் வேணாம்ப்பா சீப்பெஸ்ட் பேங்கிங்கில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அதை பார்க்கணுமா? உங்களுடைய பார்வையில் எங்கே உங்களுக்கு மேக்ஸிமம் அப்சைட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அல்லது எங்கே வந்து டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? I think large private banks and large government banks ரெண்டுமே லார்ஜ். ஏன் சொல்றேன்னா வந்து பேன் இண்டியன் பிரசன்ஸ் இருக்கு. சில சவுத் இந்தியன் பேங்க்ஸ் ஆர் ஆல்ரெடி இன் மெச்சூர் எக்கனாமி. நார்த் இந்தியன் பேங்க்ஸ்ல வந்து growth rates ஆர் மச் ஹையர். நார்த்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்க பிரான்ச்ல. ஸோ இந்த பேன் இண்டியன் பேங்க்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த டெக்னாலஜிக்கலி ஆல்சோ தேர் லீடர்ஸ். ஸ்மாலர் பேங்க்ஸ் டோன்ட் ஹேவ் ஸோ மச் அந்த டெக்னாலஜி இல்லை. ஸோ அதனால அண்ட் தேர் காஸ்ட் ஆஃப் லோன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கிரெடிட் காஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பராக இருக்கு. So I think the margins are also better in larger banks. So as a ancillary businesses irukla and insurance and the asset management companies adella it is part of the larger banks than the smaller banks. So I think private ah irundhalum seri public banks ah irundhalum seri the larger banks is a better play. From a valuation point of view I think all are good. I think even public sector banks are larger banks are good, even private sector large banks are also good. இப்போ நான் சப்ஜெக்ட் மாற்றி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இப்போ தமிழ்நாடு இன்வெஸ்டர் அசோசியேஷன் பிரசிடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. 2020 கான்ஃபரன்ஸ் நடக்க போது, அந்த கான்ஃபரன்ஸை பற்றி நம்ம வியூவர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்ன கான்ஃபரன்ஸு, எத்தனை வருஷமாக நடக்குது, என்ன மாதிரியான கண்டென்ட் அங்கே டெலிவர் பண்ணப்படுகிறது, எத்தனை பேர் வராங்க, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஷுவர். ஸோ நம்ம இந்த 10th எடிஷன் பண்ணுறோம் சார். 10 இயர்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ வர்ற சாட்டர்டே அன்னைக்கு February 21st அன்னைக்கு இங்கே சென்னையில் வந்து ஐஐடி மெட்ராஸோட ஆடிட்டோரியமில் நடக்குது. ரிசர்ச் பார்க்கோட ஆடிட்டோரியம். We are already sold out for the. ஆமாம், we are already sold out. registrations are closed. ஓகே, பட் இப்போ யாராவது இது வந்து உங்களுக்குலாம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் வந்து வர்றதுக்காக இப்போ கூட ஆன்லைனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இட்ஸ் ஓப்பன். ஸோ ஆன்லைனில் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 9 o'clock ஆரம்பிப்போம். ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. 20 speakers வந்து each speaker will speak about a stock idea for 20 minutes. ஸோ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு ஸ்பீக்கர் ஏன் வாங்க சொல்கிறாங்கங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தந்த ரீசன்ஸ்னால தான் இது இப்போ வாங்கணும்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற போது we can understand how to choose a stock, எந்த மாதிரி ஐடியேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது எந்த ஸ்டாக்கை வாங்கணுங்கிறத விட எதனால அந்த ஸ்டாக்கை வாங்கணும், வை தட் ஸ்டாக் இஸ் ரேஷனலோட சும்மா இதை வாங்கிக்கோ காசு பண்ணுவேன் டைப் இல்லை. ஓகே, ஸோ ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி 20 minutesல வேகமாக. நேம் மட்டும் முக்கியம் கிடையாது இல்லையா, நேம் வந்து எதனால அந்த நேம்க்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த ஒரு ரீசனிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபாரமாக இருக்கும். இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன், எனக்கு வந்து அவ்வளோ நான் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம், ஷேர்ஸ் மட்டும் தான் வாங்குறேன். இப்போ என்ன மாதிரி நபர்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் நேரில் வரும்போது நீங்கள் ஒரு 650 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க சார். ஆல்மோஸ்ட் 700 கிட்ட இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸை நீங்கள் மீட் பண்ண முடியும். ஒரு இன்னொரு பர்சன் என்ன பண்ணுறாரு, இப்போ நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் என்னோட நாலேஜ் வந்து எனக்கு பெட்டர் ஆச்சு. ஸோ எனக்கு அவங்களால ஏன் அந்த ஸ்டாக் வாங்குறாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஒரு 4 ரீசன் சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த ரீசனை நம்ம நினைக்கிறத சொல்லுவோம். அப்போ வந்து இல்லை இது கரெக்டாக இருக்காதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம பண்ணுறது சரின்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம இந்த மாதிரி 4 பேரோட பேசும்போது we will know the other side of the argument. ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் நம்மளும் ஒருங்கிணைகிறோம், நிறைய பேரோட பழகிறோம், அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆண்டு கணக்குக்கு இட் ஃபார்ம்ஸ் இன்டு சம்திங். உங்கள்கிட்ட திரும்பி வரும், அடுத்த சப்ஜெக்ட் என்ன பேசலாம் சொல்லுங்க. ஒரே நிமிஷம், இதுக்கு நடுவில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, சந்தையில் எப்போதுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. அது வந்து எந்த ஒரு நம்ம ட்ரேட் டீல் பார்க்குறோம், அது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறத நான் உணர்றேன். ஒன்று. ரெண்டாவது, உதாரணத்துக்கு நான் மறுபடியும் திருப்பி இன்னொன்று என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிற இந்த இதெல்லாம் அதிகமான எங்கே வேல்யூ இருக்குங்கிறத நம்மளுடைய தேடலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, மறுபடியும் நான் சொல்ல வர்றது வந்து என்னுடைய துறை சார்ந்த நான் ஒரு கமாடிட்டியில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால நான் பார்க்கும்போது எதை பை பண்ணணும், அதாவது நம்ம எப்போதும் ஒரு செல் பண்ணுறதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது, அதே மாதிரி பை பண்ணுறதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அந்த பை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் எதுங்கிறத நம்முடைய எல்லாருடைய இன்வெஸ்டருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் ஐ வாண்டட் டு கன்வே திஸ் மெசேஜ். தட் இஸ் இப்போ நான் மறுபடியும் சொல்ல போகிறது, போன தடவை கூட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன்.
சுகர் செக்டார் எடுத்துட்டா கடந்த 5 வருடத்தினுடைய குறைந்தபட்ச விலையில வர்த்தகம் நடைபெற்று வருது. குளோபல் சுகர் பிரைஸ் வந்து பயங்கர லோல இருக்கு. பயங்கர லோல இருக்கு. பட் குளோபல் பிரைஸ்க்கும் இந்தியன் சுகருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன் இருக்குனாக்கா எப்படி நம்ம நம்முடைய பங்கு விலையில வந்து, ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மில்லுகளுக்கு வந்து சரியான விலை கிடைக்கல. ஸோ நம்ம வந்து உள்நாட்டினுடைய தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி செஞ்சது எக்ஸ்ட்ரா கோட்டாவே நம்ம எத்தனால் அண்ட் அதர் திங்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கமாடிட்டி எப்போ குறைவாக விலையில வர்த்தமாகுதோ அப்போது அந்த துறை சார்ந்த பங்கு கான்ட்ராக்ட்னா அப்பதான் போனோங்கிறீங்க. போகணும். வெரி குட். அதை வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு முதலீட்டு கற்றலா நான் பாக்குறேன். அதாவது நம்ம வந்து கத்துக்கணும் எப்படி நம்ம வந்து இன்வெஸ்டிங் பண்றதுல வந்து ஒரு மெத்தடாலஜி இருக்கு. என்ன மறுபடியும் டெம்ப் பண்றீங்க? ஏன்னா நான் வந்து சுகரை ரொம்ப நிறைய சைக்கிள் ஆஃப்டர் சைக்கிள் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, அதனால திருப்பி என்ன நீங்க டெம்ப் பண்றீங்க. கண்டிப்பா. என்ன ரீசன்னாக்கா நான் சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டாலர் பிரைஸ் ஒன்னே இருக்குன்னு வச்சுப்போம். ஆமா, 82 ரூபாய்க்கு இருந்த வேல்யூ என்ன 90 ரூபாய்க்கு இருக்கிற வேல்யூ, அங்கேயே நீங்க ஸ்ட்ரைட்டா 10% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குஷன் கிடைக்குது. ஆமா. ஸோ இன்டர்நேஷனல் பிரைஸ் ஒன்றுனா லாஸ்ட் இயர் இந்த விலைக்கு இந்த இயர் வரைக்கும் ஒரே டாலர் பிரைஸ் தான் உங்களுக்கு 10% எக்ஸ்ட்ரா குஷன் கிடைக்குது. ஒன்று. கண்டிப்பா. ரெண்டாவது, இன்னைக்கு டொமஸ்டிக் எத்தனால் பாலிசினால Yes. சுகர் மார்க்கெட் வந்து டைட்டா இருக்கு அப்படின்னு பயந்து போய் கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் வந்து எல்லா சுகர் மில்லையும் ஃபோர்ஸ் பண்ணி சுகர் ப்ரொடியூஸ் பண்ண வச்சாங்க. ஆமா, கண்டிப்பா. ரைட். ஆமா. ஸோ யாரெல்லாம் எத்தனாலுக்கு நிறைய மூவ் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. Yes. அதாவது சர்க்கரையை உருவாக்காம நேரா எத்தனால் ப்ரொடியூஸ் ethanol. பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இருக்கு. ஆமா, ஆனா நம்ம மக்களுக்கு விலைவாசி உயரக்கூடாதுன்னு அன்னைக்கு பண்ண அந்த அரசியல் மாற்றங்கள்னாலையும் ஆணைகள்னாலையும் மறுபடியும் சுகர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு ஒருவேளை குளோபல் பிரைஸ் கீழே இருக்கு அண்ட் நிறைய சப்ளை நமக்கு கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம திரும்பவும் எத்தனால் ப்ரொடக்ஷனை கூட்ட முடியல. கண்டிப்பாக. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஏன் நம்ம அது மாதிரி ஒரு இதற்கு எதிர்கால விலை எப்படி இருக்குங்கிறதுக்கு நம்ம சில புரிதல்களை நம்ம என்ன மாதிரியான காலகட்டத்துல இந்த மாதிரியான விலை ஏற்றம் தென்படுங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கணிக்கணும். 2 விஷயம் நான் ஒண்ணு பாக்குறேன். ஒண்ணு வந்து எல்னினோங்கிற ஒரு மேட்டர். ஏன்னா சுகர்னு பார்த்தாக்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓரளவுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த 2026ல ஒரு எல்னினோ ஃபேக்டர் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. இந்த செய்தி வந்து ஒரு முதல் கட்ட அறிக்கையை தான் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு இன்னும் கன்ஃபார்ம்டா நியூஸ் வரல. ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான நியூஸ் ஸோ வரும்போது வெதர் பேட்டர்ன் பத்தி நியூஸ் வந்தா மார்க்கெட் உடனே சுகர் பிரைஸ் ஏறிடும். இதுல 2 இருக்கு. எதிர்வினையான அப்படி விலைகள் நடக்கும். இறங்கும். ஃபெர்டிலைசர் அந்த சப்ஜெக்ட்லாம் பாத்தீங்கன்னா இது எல்னினோ டெவலப் ஆக அடுத்த அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்கிற சில துறைகள்லாம் வந்து கொஞ்சம் வருவதற்கும் சான்சஸ் இருக்கு. பட் என்ன அப்படின்னாக்கா வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய சில இப்ப நம்மள்ட்ட சர்ப்ளஸா இருக்கு. சார் நீங்க கொஞ்சம் அந்த எல்னினோ வரும்போது மழை கூடுமா குறையுமான்றது சொல்லுங்க. எல்னினோங்கிறது வந்து என்ன ஒரு விளக்கம் சொன்னாக்கா என்னன்னாக்கா ஒரு பசிபிக் கடலுடைய மேல் மட்டத்துல வரக்கூடிய டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ்னால வெதர் பேட்டர்ன்லயே மழை பொழிவு. இதுக்கு எல்னினோவுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா லானினோ. லானினோங்கிறது அதிக மழை பொழிவு, எல்னினோங்கிறது குறைவான மழை பொழிவு. ஸோ இந்த 2 வித்தியாசங்கள்ல வந்து அது வந்து மானிட்டர் பண்றாங்க. இது வந்து இட் இஸ் நாட் நிறைய வெதர் அட்வைசர்ஸ் வந்து நிறைய ரெகுலரா ஆவரேஜ் டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருப்பதாக செய்திகள் வந்து ஒரு வருஷம் என்னாச்சு, மழை வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் பர்டிகுலராக உத்தரப்பிரதேஷ் அந்த ரீஜனில் வந்து மழை அதிகமாக, அதுவும் கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட காலச்சூழலில், அதாவது அறுவடைக்கு ஒரு சம் பீரியட் பிஃபோர் தட். ஸோ பேசிக்காக இது எல்லாமே ஜூஸ் தானே. நீங்கள் தண்ணி நிறைய மழை பெஞ்சு அது ஜூஸ் நிறைய சுகர் கேனில் ஏறிடுச்சுனாக்கா உங்களுக்கு ஜூஸ் நிறைய கிடைக்குது, ஈல்டும் உங்களுக்கு வந்து பெட்டர் ஆயிடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அது ஒரு ஏர்னிங்ஸ் பம்பவே கொடுத்தது. ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல அந்த எல்லா பெனிஃபிட்டும் வந்தது. ஆமா, எல்லா பெனிஃபிட்டும் வந்து அதுவும் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து, ஏன்னா இது இந்த வருடமே நான் சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏறும் இல்ல ஒரு கான்செப்ட் சொல்றேன் அவ்வளவுதான். ஆமா, இட் இஸ் நாட் a recommendation to buy. இப்ப நான் டெம்ப்ட் ஆனேன்னு சொன்னா நான் வாங்க போறது இல்ல. சும்மா நான் என்னோட மைண்டை இப்படி தயார்படுத்திக்கிறது அவ்வளவு. என்னைக்கா ஒரு நாள் அது தோணுச்சுன்னா அன்னைக்கு வாங்குறதுக்கு அவ்வளவு. இது ஒரு இன்னொரு இதுல இருந்து ஏற்கனவே இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து 50% மேல இறங்கி கிடக்குது. கிட்டத்தட்ட $33 இருந்து இப்போ 14, 13 கூட வந்திருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எஃப்ஆர்பின்னு ஒண்ணு இருக்கு. அரசாங்கம் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சர்க்கரையினுடைய விலை நிர்ணயம் இருக்கு இல்லையா. இது வந்து 2019ல 41 ரூபாய்க்கு தான் அதை வந்து விலை பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து
கோரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா 41 ரூபாய் ஏற்கணும்னு சொன்னாங்க. 10 ரூபாய் ஏத்துறதுலாம் ரொம்ப சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ரூபா அல்லது 2 ரூபா இந்த விலை ஏற்றம் ஒருவேளை கவர்மெண்ட் பரிசீலனை செய்தால் சுகருக்கா சுகருக்கு இப்போ என்ன விலை வைக்கிறாங்கன்றீங்க? 31 ஒரு கிலோவுக்கு. அது வந்து 41ங்கிறது அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில வந்து கேட்கக்கூடிய ஒரு விலையா இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அதுல கன்சிடர் பண்ணாங்கன்னா அந்த மில்லுகளுக்கு ஆலைகளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பண வருவாய் கிடைக்கும். இதனால அந்த நிறுவனங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு வருமானம் அதிகமாக கிடைக்குங்கிறதுனால இந்த ஒரு செக்டார் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு செக்டாரா நான் பார்க்கிறேன். என்ன கவனிக்கணும் அடுத்து? ஆஸ் அ இன்வெஸ்டர் பணத்தை மார்க்கெட்லேருந்து எடுத்து சேஃபாக வச்சுக்கணுமா, அல்லது ஏற்கனவே வச்ச கொஞ்சம் பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் போடலாமா? மார்க்கெட்ல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து மார்க்கெட்ல காசு போட ஆரம்பிக்கலாம். ஓகே, டிப்ளாய் பண்ணலாம். ஆமா, கிட்டத்தட்ட நம்ம 18 மாசமா இன்னும் ஆல் டைம் ஹையே தாண்டவே இல்லை. ஸோ வி ஆர் நவ் அட் அ டிஸ்கவுண்ட் ஆக்சுவலி. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்துருக்கணும். இந்த லாஸ்ட் ஒரு 10-15 டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஐடி ஜாயின் த பார்ட்டி அண்ட் அகைன் ஸ்பாயில் த பார்ட்டி. ஜாயின்ட் இல்ல, ஜாயின் த பார்ட்டினா ஏத்தி விடுறது. ஸ்பாயில் த பார்ட்டி. ஐடி ஸ்பாயில் த பார்ட்டி. ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வி ஆர் நவ் ஸ்டார்டிங் டு. ஸோ வேற என்ன இப்போ ஹையர். ஏற்கனவே பேங்கிங்கை நீங்கள் வந்து அதாவது இண்டெக்ஸில் இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டீங்க. எந்த பேங்கிங் ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணிச்சோ எஸ்பிஐ அது நமக்கு பிடிக்காது. ஏன்னா அது கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட்டை பிடிக்காதனால அதை நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி சாஃப்டாக இருக்குது. பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க எஸ்பிஐ வந்து சைலண்டா 600 ரூபாயில இருந்து நீங்க 1500 ரூபாய் தாண்டி போய் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்கிறேன். இந்த ட்விட்டர் போய் இன்னைக்கு என்னெல்லாம் ஹை வந்திருக்குன்னு ஒரு நபர் போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் போட்டு அதை வந்து எடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவார். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் படிக்கும்போது டெய்லி வருது, நம்ம வேண்டானா கூட வருது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் ஒரு 90% டெய்லி எஸ்பிஐ நியூ ஹைங்க டெய்லி. ஆனால் எந்த நியூஸ்லையும் வரவே யாரும் பேசல. அவனுக்கு ஃபுல்லாக யூடியூப்பில் பார்த்தேன்னா அந்த லோகோவெல்லாம் போட்டு வீடியோ போடுறவங்கலாம் கூட ஒரு தடவை கூட எஸ்பிஐ பேச்சே எடுக்கல. டெய்லி ஹை போயிட்டே இருக்கு. ஆனால் இங்கே நம்ம என்னடானா ஏதாவது எஸ்பிஐ பத்தி பேச மாட்டீங்க, மோசமான பேங்கை பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கு. எஸ் பேங்கை பத்தி பேசுறீங்க, டிஹெச்எஃப்ல பத்தி பேசுறீங்க, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி பேசுறீங்க. அது ஏன் போயிடுச்சு? இல்லாத கம்பெனியை பத்தி இல்லாமா? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ என்ன செக்டர், அதாவது இப்போ இண்டெக்ஸை வந்து இன்னைக்கு 25,700-800 கிட்ட இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற இண்டெக்ஸை இப்போ விழாமல் இருக்கிறதுக்கு என்ன செக்டர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், உயர்த்துவதற்கு என்ன செக்டர்ஸ் பங்களிக்கும்? இந்த ரெண்டு மட்டும் சொல்லுங்க. செக்டர் மட்டும் சொல்லுங்க. கம்பெனி விழாம வந்து இப்போ காப்பாத்துறது பாத்தீங்கன்னா பேங்க் விழாம காப்பாத்துது. பேங்க் வந்து ஆல் டைம் தாண்டி மேலே போயிட்டே இருக்குங்க சார். அகைன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆர் ஈவன் டூயிங் பெட்டர் ஜாப் இப்போ ஆக்சுவலி. ஸோ தே ஆர் ஹெல்பிங் த இண்டெக்ஸ் சார். இண்டெக்ஸ் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேட் நியூஸ்ல விழாம இருக்கிறதுக்கு எஸ்பிஐ சைக்ளிக்கல்ஸ். ஸோ அது வந்து ஒன்று. ஆட்டோ இஸ் டூயிங் எ ஃபெனாமினல் ஜாப். ஆட்டோ இஸ் டூயிங் ஃபேண்டாஸ்டிக். ஓகேங்களா? ஆட்டோ இன்னும் கூட. ஸோ ஆட்டோ ஆங்கர். ஆட்டோன்னு ஒன்று ஒரு சின்ன பாயிண்ட் நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் எஸ்பிஐ பற்றி சொன்னீங்க. இன்னொரு ஆட்டோ ஸ்டாக்கு புதுசாக பிறந்த ஒரு ஆட்டோ ஸ்டாக்கு, குட்டி போட்ட கம்பெனி. குட்டி போட்ட உடனே 280 ரூபாய்க்கு வந்தது. அங்கேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 480-490. டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள். நம்ம ஆளுங்க என்னடானா பேசஞ்சர் வெஹிக்கிளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இல்லை அதுதான் போகும். பேசஞ்சர் வெஹிக்கிள் பேட் கம்பெனி இல்லைங்க, பட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் ஸ்விங்கை பாருங்கள் எவ்வளோ அப்ரிசியேஷன். ஸோ டிமேஜருக்கு வந்த பிறகு நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் டாடா மோட்டர் இதை செல் பண்ணிட்டு அதை வாங்க அதை சொன்னேன். அவ்வளோ கோவம் எனக்கு. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எதிர்த்து வராங்க. அத்தனை பேர் வந்து இது ஏதோ நமக்கு அது மேலே நமக்கு ஏதோ ஹேட்ரட் இருக்கிற மாதிரி. நானே ஒரு டாடா மோட்டர் கார் வச்சுருக்கேன். ஓகே, தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கார். டாடா மோட்டருக்கு அகெயின்ஸ்டாக நமக்கு வியூ இல்லை. மார்க்கெட்டில் வரும்போது நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது, நம்ம பணம் எங்கே இருந்தால் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குன்றதை பார்க்கணும். இதில் வந்து ஒரேடியாக எமோஷனல் ஆகிறதுக்கு ஒன்றும் பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ இண்டெக்ஸ் சப்போர்ட் பண்ணுறது ஆட்டோ, பேங்கிங் ரெண்டு சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஃப்எம்சிஜி இஸ் சப்போர்ட்டிங். கீழே விழாம ரைட். ஆனா தூக்க முடியாது, தூக்குது காப்பாத்துது. எஃப்எம்சிஜி காப்பாத்துது. விக்னேஷ், நீங்க மார்க்கெட்டை இப்போ எப்படி பாக்குறீங்க? நான் வந்து எங்க செல் பண்ண முடியுமோ wherever I should sell, I am selling despite price coming down 20%. அதாவது போர்ட்ஃபோலியோ நீங்க இப்போ மாத்துறீங்க. ஆமா, ஏன்னா இப்போ நிறைய ஸ்மால் கேப்ஸ்லாம் வந்து இட் ஹஸ் பெர்ஃபார்ம்ட் ஃபார் மீ. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு 20% கரெக்ட் ஆயிருக்கு. ஐ ஃபைண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதனால விற்கணும்ங்கறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன்ல தான் இன்னும் இருக்கு. பட் ஐ ஃபைண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் திஸ் மார்க்கெட். அதனால சிலதெல்லாம் நம்ம வந்து
ஒரு ஒரு கான்ஷியஸாக வித்துட்டு வெயிட்டிங் ஃபார் as it comes down கொஞ்சம் கொஞ்சமாக பையிங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்னொரு பல ஏரியாஸில். வெங்கி, ஷாம், நான் வந்து இண்டெக்ஸ் ரொம்ப ட்ராக் பண்றது இல்ல. உங்க ஃபேவரட் இண்டெக்ஸ் பத்தி சொல்லுங்க. நெக்ஸ்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நான் ப்ளீஸ். அது உங்களை விடவே மாட்டேன் நான். அடிபட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த இண்டெக்ஸ் உங்க பக்கமே ஃபேவரட் போறது இல்ல. இண்டெக்ஸ் நெக்ஸ்ட் நிஃப்டி. நெக்ஸ்ட் 50 பக்கம் போறது இல்ல. ஸோ இண்டெக்ஸ் பாக்குறது இல்ல. பட் நான் ட்ராக் பண்றதுல வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஆர் இன் நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல வந்துட்டு இருக்கு. ரைட். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் இல்ல நடக்குது. நிறைய கம்பெனிஸ் இது வரைக்கும் இல்லாத வேல்யூவேஷன் மறுபடியும் வந்திருக்கு. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அதெல்லாம் வந்து டெஃபினட்டா இது நல்ல கம்பெனி. இதெல்லாம் வந்து லைக் 40-50 வருஷமா ரன் பண்ற கம்பெனி. ஏதாவது ஒரு கம்பெனி பேசணும். நல்ல கம்பெனி நான் எப்படி வியூவர்ஸ்க்கு சொல்றது? ஏதாவது ஒரு நல்ல கம்பெனி சொல்லுங்களேன். உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்து இல்ல இந்த கம்பெனியை வாட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுதா? ஸோ இது வந்து புதுசா ஒரு லிஸ்டான கம்பெனி தான். கம்பெனி வந்து டெனகோ கிளீன் அப்படின்னு. வெரி குட். இட்ஸ் a MNC பேக் கம்பெனி. they are doing really good stuff. you see think the company is a good company. Company is a good ஏன் company. பார்க்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு 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 ஃப்ளேவர் கிடைக்கட்டும். let people get a sense of எந்த கம்பெனியை ஏன் பார்க்கணும்னு சொல்லுங்க. I know it's not a recommendation from you, Yeah, it is not a but it's just a thought that you can track such a business. நான் இன்னொரு கம்பெனி கூட சொல்றேன் சார் ஷாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ ஆங்க், அகைன் நாட் ரெக்கமெண்டேஷன். இது வந்து நாங்க ஐடியேட் பண்ணி எல்லாரும் பிற்கால்னு அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது பார்த்தோம். அரௌண்ட் 170 180 11 ஷரத்னா விக்னேஷ் எல்லாருமே. அதுல வந்து என்ன அந்த கேட்டலிஸ்ட்னா, அப்போ வந்து முன்னாடி இருந்த வெஹிக்கிள்ஸ்ல இட் வாஸ் த அனலாக் டிஜிட்டல் கிளஸ்டர், ரைட்? அதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பர் வெஹிக்கிள் the realization அவங்களுக்கு எவ்வளவு வந்திருந்ததோ அது வெரி லோ. ஒரு வெஹிக்கிள்ல ஒரு அனலாக் கிளஸ்டர் will be 350-400. Correct. Moment this move to fully digital panel became digital, and with the coming up of two-wheelers, right? What happened? என்ன ஆச்சுன்னா இந்த இதுல அதே the margin profile is the same. company வந்து extra margin பண்ணல, but per unit இது went from 350-400 rupees to 1200 to 2000 rupees in higher end two-wheelers. They also moved into four-wheelers. So per unit உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரியலைசேஷன் ஆட்டோ ஆன்சிலரியில முக்கியங்கிறீங்க. அது தட்ஸ் யுவர் பாயிண்ட். Yeah. அது ஏறின உடனே அந்த ஸ்டாக் இன்ட்ரெஸ்டிங் வந்து ரீரேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி there are lot of these manufacturing companies who have got into a lot more newer countries in export oriented countries where China companies as a policy or de-risking measure. For example, I'll take just one more name. Again, Tamil Nadu based LG Equipments. Great company, right? Great company. So, Australia la all the mining, you can't do a lot of எந்த பிளான்ட்டுமே கம்ப்ரஸர் இல்லாம ரன் பண்ண முடியாது. மைனிங் வந்து ஆல் த மோர். ஸோ அங்க வந்து China was completely dominant in that market. As a policy measure, they took that we don't want the Chinese, and by default, the next guy in the line was LG, and they had very good reputation. So அவங்க வந்து just being there helped them. இவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க, good quality company, great company, but they were still not there. But moment this China plus one happened, people wanted to de-risk. They got huge orders from Australia in the mining section because the government said you broaden your sourcing, and all of them had to do that. So in the way it is happening, I am seeing this in sector after sector after sector. A lot of them have corrected. So bearing companies have corrected. A lot of this manufacturing, there is one is manufacturing. There are some niche companies which make the machines that manufacture. அந்த மாதிரி இருக்காங்க இந்தியால few. Those are also corrected from peaks. ஏன்னா இந்த bull runல எல்லாத்தையும் போய் triple digit P எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து there have been a steep correction in this market. So if you with a very keen sense, if you look out, or if people come to our 2020, I think they'll get a lot 2020 apply பண்றீங்க. ஓகே. ஒன் மோர் திங், நான் இதுல இப்ப சார் சொன்னதுலேருந்து நான் ஒரு ஆரம்பத்துலேருந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2015 நம்ம டிஏ மீட்டிங்ல கூட பேசியிருப்போம். நாசில்னு ஒரு கம்பெனி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வருது, ரப்பர் கெமிக்கல்ஸ், நேஷனல் ஆர்கானிக் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். எனக்கு வந்து நான் வந்து அது 37 ரூபாயும் பார்த்துட்டு இருக்கேன். டெட் முதல்ல ஆரம்பத்தில் நிறைய கடன் இருந்தது. அந்த கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டே வந்து இப்போ வந்து டெட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கு.
நீங்க சொல்ற இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் அல்லது பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் எல்லா சேல்ஸ் எந்த வண்டியா இருந்தா கூட டயர் இஸ் மஸ்ட் ஒன். ஸோ அதுல வந்து அவங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அதுல டாமினண்டா இருக்காங்க. அதாவது இந்தியாலே இல்ல அவங்க பண்ற ப்ராடக்ட்ஸ்ல அவங்களுடைய நல்ல ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ். ஸோ ஐ திங்க் You அதெல்லாம் like நான் that? வந்து என்னோட ஃபேவரேட்டா நான் திங்க் பண்றேன். சார் எனக்கு ஒரு கொஸ்டின் சார். நீங்கள் வந்து செக்டர்ஸ் எது பார்க்கலாம்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த செக்டர் இப்போ விற்பீங்க சார்? அந்த செக்டர் நான் வச்சுக்க மாட்டேன் போர்ட்ஃபோலியோலாம், எந்த செக்டர் சொல்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய செக்டர்ல நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான செக்டர்ஸை ஜென்ரலாக நான் விற்க முடிவு பண்ணுவேன். உதாரணத்துக்கு இன்னைக்கு என் பார்வையில் இந்த இஎம்எஸ் மாதிரி செக்டர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது. ஆஹ் சில ரொம்ப நிஷ் ஏரியாஸ்லலாம் வேல்யூவேஷன் ரொம்ப ஏற்றி வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் ஏரோஸ்பேஸ்லாம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எதெல்லாம் வந்து இன்றைய மதிப்பை 3 ஆண்டுகள் கழித்து கூட நியாயப்படுத்த முடியாதோ, 3 இயர்ஸ் கழிச்சு வர பிஏ நம்ம நீ கூட நியாயப்படுத்த முடியாதுனாக்கா நான் அந்த செக்டரை விற்பேன். அதான் என்னுடைய கணக்கு. ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி 90, 100 அந்த மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து விற்பேன்னு நினைக்கிறேன். எங்கே நம்மளால் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்குள்ள நியாயப்படுத்தக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்கோ, இன்னைக்கு மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நான் அதை விற்க மாட்டேன். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு வித்துட்டு அது 3, 4வது வருஷத்துல ரொம்ப நல்லா பண்ணிச்சுன்னா அங்கேருந்து திரும்பி ஒரு டபுள் ஆகிடும். நம்ம விற்றவங்க வந்து இன்னைக்கு சில்லியாக தெரியும். ஸோ எங்கே வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கே நான் விற்பேன். செமிகண்டக்டர் அதெல்லாம் விற்கலாம். லைக் கேபிட்டல் குட்ஸில் இதில் கம்பெனிஸ். டிஃபென்ஸ்லாம் என்ன பண்ணுவீங்க சார்? டிஃபென்ஸ் நான் இந்த இடத்துல விற்பேன். விற்பீங்க. ஆமாம், வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தால் நான் விற்பேன். அதான் 3 வருஷம் கழிச்சு நியாயப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் டிஃபென்ஸ்லேயே நீங்கள் ஹெச்ஏஎல் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு நியாயப்படுத்தக்கூடிய ஒரு வேல்யூவேஷன் தான் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு. ஓகே நான் சொல்ல டிஃபென்ஸை விற்பேன்னா அதை ஜெனரிக்காக எடுத்துக்கூடாது. பட் சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு பாருங்க, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்பவே வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ப்ராஃபிட் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். யூ மஸ்ட் டேக் யூர் ப்ராஃபிட். நீங்கள் சொன்ன பிரின்சிபல் தான் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு. கரெக்ட். எனக்கு எங்கே வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ 3 வருஷம் கழிச்சு கூட என்னால் நியாயப்படுத்த முடியாது. சில கம்பெனிஸ் 5 வருஷம் கழிச்சு கூட நியாயப்படுத்த முடியாத இடத்துல இன்னைக்கு இருக்கு. இதில் என்ன ஒரே ஒரு அடிஷன், நான் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியாக பார்க்குறேன். ஒரு 3 இயர்ஸ் கழிச்சுமே அந்த ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து டாப் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த மார்க்கெட் சைக்கிள் இப்போவே ஃபீல் பண்ணுறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதான் growth வருது கிரெடிட் சைக்கிள். ஸோ இந்த கிரெடிட் சைக்கிள் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் நடக்கலாம்ன்றது என்னுடைய சர்வீசஸ் கம்பெனி சொல்கிறேன். அதாவது பேங்க்ஸை சொல்லலை, அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட். சார் ஏஎம்சி இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அரசு முதலீட்டாளர்களுக்காக கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க. அதான் டிஆரை குறைச்சாக்கா இவங்க வந்து அதை வந்து நேராக டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே ஏற்றிடுறாங்க. ஸோ அவங்களுடைய மார்ஜின்ஸ் ஆர் ப்ரொடெக்ட். ஆமாம், ஆக்சுவலாக ப்ரொடெக்ட்ல சம்டைம்ஸ் தேர் இம்ப்ரூவிங் த மார்ஜின் இன் அட்வர்சிட்டி. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நடக்காது. ஐ திங்க் ரெகுலேட்டர்ஸ் வில் see through it. அண்ட் இன்னைக்கு நீங்கள் ஏஎம்சி பற்றி கேட்டதுனால சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் 1 or 2 ஏஎம்சிஸ் விற்கிற ப்ராடக்ட்ஸ், ஹெவியாக விற்றுருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுத்த வருஷம் இன்வெஸ்டருக்கு லாஸ் பண்ணும். ஸோ அதனுடைய தாக்கம் டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரி மேலே வரும். ஏஎம்சி இண்டஸ்ட்ரியினுடைய ஃபியூச்சர் நல்லா இருந்தால் கூட வேல்யூவேஷன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தட்ஸ் மை திங்கிங். ஸோ வேல்யூவேஷன் இந்த லெவலில் நிற்குமான்றது கொஸ்டின் மார்க் தான். பட் கம்பெனிஸ் வில் டூ வெரி வெல். க்ரோத் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கு, லாங் ரன்வே ஆஃப் க்ரோத் இந்தியாவில் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நம்ம ரொம்பவே வேல்யூவேஷனை ஏற்றி விட்டுட்டோன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கோல்டுக்கு ஆட் போட்டுகிட்டே இருக்காங்க டெய்லி. ஆட் கோல்டு எஸ்ஐபி, ஆட் சில்வர் எஸ்ஐபி. அவர் யூனிட்ஸ் இடிஎஃப்ஸ் ஆர் பேக்டு பை ரியல் கோல்டு. அதுதான். அப்போ இது இதனால விலை ஏறணுன்னே கண்டுபிடிச்சிக்கிறாங்கப்பா மார்க்கெட்டிங் யுத்திகளை எல்லாம். ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் சார் உங்களுக்கு. ஸோ எஸ் பேங்க் மாதிரி, டிஹெச்எஃப்எல் மாதிரி, ஒரு இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மாதிரி தவறுகளை எப்படி தவிர்ப்பது? கார்ப்பரேட் கவர்னன்ஸ்ல சமரசம் இருக்கக்கூடாது. என் லைஃப்ல நான் பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்தா கூட ஒரு மேனேஜ்மெண்ட்டை பத்தி தள்ளி நின்றுணும், அது கிட்ட போகவே கூடாது. நான் என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்று சொல்றேன். 94ல் நான் சத்தியமா ஃப்ராடு கம்பெனின்னு சொன்னேன், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். 2000ல் அது மேலே போனப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னார், பாத்தியா உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னாரு. 2006ல் சென்னைக்கு வந்தார் ராமலிங்க ராஜு. வந்துட்டு இங்கே பூந்தமல்லி ஹைரோடில் ஒரு டாக் கொடுக்குறாரு. 500 பேர் வராங்க. என்ன பேசுகிறாரு தெரியுமா? சாஃப்ட்வேர் பற்றி பேசல. அவர் எப்படி அவர் கிராமத்தில் வந்து தண்ணி குடி தண்ணீர் எப்படி கொடுத்தாரு, அதுக்கு எப்படி செலவு பண்ணாரு, சிஎஸ்ஆரை பற்றி பேசினாருங்க 1 மணி நேரம்.
என் ஃப்ரெண்டு முடிஞ்ச உடனே வெளியே வந்து கேட்டாரு, பத்தியா நீ அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாரு பாருண்ணா. சார் நான் இந்த ராபின்ஹுட் ப்ரமோட்டர்ஸ்லாம் நம்பவே மாட்டேன் அப்படின்னு நான் அன்னைக்கு கூட சொன்னேன். கரெக்டாக இதை சொல்லி ஒரு சில குவார்ட்டர்ஸ் கழித்து அந்த லெட்டர் வந்தது. ஸோ இந்த சந்தேகம் நமக்கு வரும்போது நான் கிட்டத்தட்ட 2004லேருந்து 94லேருந்து 2008 14 வருஷம் நான் அதுக்கிட்ட போகாமல் இருந்தேன். எங்கேயாவது நான் மாறி இருந்தால் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்ன ஃபேக்டர் வச்சு நீங்க அதை பார்க்க மாட்டீங்க சார்? ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் டு லேர்ன். இல்லை நீங்கள் இப்போ இந்த இங்கிலீஷில் நம்ம ஃபொரன்சிக்னு சொல்கிறோம். ஆடிட் ரிப்போர்ட்ஸை நல்லா படிங்க. ஆடிட்டர் யாருன்னு பாருங்க. ஆடிட் பண்ணுறவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. நிறைய நீங்கள் வந்து கிரவுண்ட் லெவல் ரிசர்ச் பண்ணுங்க. இப்போல்லாம் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்பர்ட் கால்ஸ் எல்லாம் பண்ணுறோம். நிறைய பணம் கொடுத்து எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசுகிறோம். அதாவது இவங்க போட்டியாளர்கிட்ட இருந்த நபர்கள். நான் இண்டஸ்ட்ரி ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். ஷேர் மார்க்கெட் பீப்புளுக்கு தாங்க தெரியாது ஒரு கம்பெனி ஃப்ராடுன்னு. இண்டஸ்ட்ரி ஆளுங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியும் அவங்களுக்கு இந்த கம்பெனி வந்து கூதல் அப்படின்னு. உதாரணத்துக்கு நகை ஆபரண தொழில் எடுத்துங்க. பயங்கர வேல்யூவேஷன் இருக்கும் ஒரு ஜுவல்லரி செயினுக்கு. கடையில் பார்த்தா எப்பவுமே ஆள் இருக்க மாட்டாங்க. இதை விட பெட்டர் எவிடன்ஸ் உங்களுக்கு வேணுமா? நீங்க ஃபொரன்சிக்கே பண்ண வேணாம். ஆனா அந்த ஷேர் இப்படி பார்த்தப்பறம் ஒரு டபுள் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. கரெக்ட் சார். இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கடையில் ஆளே கிடையாது. ஏன்னா 65 ரூபாய் ஸ்டாக் வந்து 700 ரூபாய் போச்சு. நம்மள எல்லாம் லூசன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் தெரியாதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணணும். சமரசமே இருக்கக்கூடாது. இது நீங்க பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது எப்படி பயன்படணுமோ அந்த பயன்பாட்டில் நீங்க கணேஷ் கிட்ட எல்லாம் பேசிருக்கோம் சார். டி நகர்ல இந்த கடையில ஆளே இல்லையே, ஏன்னா ஸ்டாக் மட்டும் மேல நீங்க நிறைய ஊர்ல, நீங்க ஒரு ஊர்ல பல ஊர்கள் இதை பார்த்துருக்கோம். கேட்டா இல்ல நார்த்ல துபாயில வந்து ஆளுக்கு இருக்காங்க. இது மாதிரிதான் இந்த மண் பசந்துங்கிற கடை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொல்றேன். அது ஃப்ராடுன்னு. குஜராத்தில் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் நாங்க போறோம். ஒரு இந்த எலிகான் இன்ஜினியரிங் போனபோது நிறைய இடத்துல நிக்குது. எங்கேயுமே இல்லைங்க. எது கடையில் இருக்கா பாடுறா நான் சும்மா கலாட்டா பண்ணியிருந்தேன். ஏன்னா போனது 4 அனலிஸ்ட் என்கிட்ட மாட்டினானுங்க. இந்த டீ குடிக்கிறது நிறுத்துவானுங்க வண்டி போகும்போது, ஒரு டிஸ்டன்ஸ் போகும்போது. ஸோ எங்கேயுமே இல்லை அந்த இது. கேட்டால் இவங்க அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு. அப்புறம் நான் சொன்னேன், இவங்கெல்லாம் பயங்கரமாக புரோக்கர்ஸ் வந்து ஹைப் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு நாள் இழிச்சிரும்னு சொன்னேன். அதுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாகவே தெரிஞ்சிருச்சு ஒரு வருஷத்தில். இப்போல்லாம் இது ரொம்ப சீக்கிரம் ஆமாம் எக்ஸ்போஸ் ஆகிடுது. பேசிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு கம்பெனி காட்டக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் நியாயப்படுத்த முடியுதான்னு பார்க்கணும். அக்கௌண்டிங் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அக்கௌண்டன்ட் சரியானவனான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த எக்ஸ்பர்ட் கால்ஸ் பண்ணணும். காம்படிட்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சப்ளையர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நிறைய பண்ணணும் இந்த மாதிரி. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் யாரோட டீல் போடுறாங்க, யாரோட பேங்க் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் எஸ் பேங்க் யாரோட பேங்க் பண்ணாங்கன்றது உங்களுக்கு என்ன முன்னாடி தெரியாதா? ரைட். நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்குறீங்களா, அதிலே யார் பேங்கர்ஸ்னு போட்டிருப்பான். டாப் 500 கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கங்க இந்தியாவில். அதில் பாருங்கள் யார் பேங்கர்னு. இந்த பேங்க் பேர் அந்த 500ல் வரலாம், நீங்கள் அது பின்னாடி போகக்கூடாது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்கிறது? இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிருக்க முடியாது. நிஃப்டி உள்ள வந்து மேலே போய் அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லி இதெல்லாம் பண்ணப்புறம் தான் நமக்கு புரியுதுன்னா இட் இஸ் அவர் மிஸ்டேக். ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பை த வே இது நிற்க போகிறதில்ல. உலகம் பூராவும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் நமக்கு பேராசை இருக்கோ முதலீட்டாளர் சமூகத்திற்கு, அது வரைக்கும் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ இதில் வேற வழி எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆஸ் அ சொசைட்டி சொல்கிறேன். இதோட ஒரே ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணிக்கிறேன் சார். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டாக் வந்து ஐடிசி. ஐடிசிக்கு வந்து டிவிடெண்ட் அடுத்த வாரம் வரப்போகுது. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஸோ ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிடெண்ட் கொடுக்கறதே ஒரு தப்பான பாலிசி. பிஸ்னஸ் வந்து அந்த காசை எடுத்துக்கிட்டு அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண தான் பார்க்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிவிடெண்ட் சந்தோஷப்பட்டுக்கிறீங்களே என்று சொல்கிறாங்க. இது பார்த்தா கொஞ்சம் நியாயமானதாக தான் சார் இருக்குது. நீங்கள் இது எப்படி சார் அந்த வாதமா? டிவிடெண்ட் நம்மளுக்கு கொடுக்காம அட்லீஸ்ட் அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஐடிசி 90% ஆஃப் ப்ராஃபிட்டை பே அவுட் பண்ணுறோம் நமக்கு சொன்னாங்க. டிவிடெண்ட் பாலிசி நான் அதை வரவேற்கிறேன். என்ன ரீசன்னா ஐடிசிக்கு வளர்ச்சிக்கான கேபிட்டல் தேவை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஐடிசிக்கு எதுக்கு கேபிட்டல் தேவைன்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ஏதாவது அந்த எஃப்எம்சிஜியில் ஏதாவது பிராண்டை வாங்கினா தேவை. நாட் ஃபார் கெப்பாசிட்டி கிரியேஷன். ஸோ அவ்வளவு கேஷ் ஃப்ளோ உள்ள ஒரு கம்பெனிக்கு பணம் தேவையில்லைங்கிற போது ஐடிசி அந்த பணத்தை தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாத டைவர்சிஃபிகேஷனுக்கு போவாங்க அப்படிங்கிறதான் அந்த கம்பெனி மேலே இருந்த ஒரு குற்றச்சாட்டு. ஸோ அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க டோட்டல் ப்ராஃபிட்டில் 90% பே பண்ணுறதுங்கிறது நான் வந்து வரவேற்கிற ஒரு விஷயம். பட் பிரச்சனை இன்னைக்கு என்னன்னா, இந்த டிவிடெண்ட் இப்போதைக்கு வளராது.
பிகாஸ் ப்ராஃபிட் வளரல, ரைட்? ஒன்று. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஷேர் பிரைஸ் இறங்கிடுச்சு. ஸோ உங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு கூடிடுச்சு. அதே டிவிடெண்டுக்கு இன்னைக்கு உங்க ஈல்டு வந்து கிட்டத்தட்ட பேங்க் எஃப்டி லெவலுக்கு வந்துரும் போல தெரியுது. ஐ மீன் ரைட் ஆர் ராங்? இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர். அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஓ நான் வந்து பேங்க்ல எஃப்டி போடுறதுக்கு பதிலா இதை வாங்குறேன் அப்படின்னு. ₹500 தான் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இன்னைக்கு சொல்றதுக்கு சொல்றேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டா ஐடிசி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸினுடைய ரிட்டர்ன்ஸ் தான், பேஸ் ரிட்டர்ன் தான் கொடுக்கும். ஐடிசி cannot be a multi bagger from here. It will give you index returns. It's a safe stock to give you index returns. அதுலயும் இதுக்கு மேல அரசு இன்னும் ஆன்டி ஸ்மோக்கிங் மெஷர்ஸ்லாம் எடுத்தாங்கனாக்கா அது வந்து ஒரு பெரிய சிக்கலாயிடும். ஆல் பெட்ஸ் ஆர் ஆஃப். ஸோ ஐடிசியை பத்தி தவறா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகைப்படுத்தப்பட்ட அந்த ஒரு பிம்பம் இருக்கு பார்த்தீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்னாலே இன்னைக்கு அது மட்டும் தான். அல்ல, அந்த மிகைப்படுத்தப்பட்ட பிம்பம் நிச்சயமாக நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பிம்பம் இல்லை. அது வந்து ஒரு உருவாக்கம். பீப்புள் ஹவ் கிரியேட்டட் இட் டு மேக் அதர்ஸ் பிலீவ். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்காக ஐடிசி மோசமான கம்பெனி நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. ஓகே, என்னைக்கு அவங்க வந்து இந்த பைபேக் பண்றேன் அல்லது டிமர்ஜ் பண்றேன் அல்லது டிவிடெண்ட் பே பண்றேன், இந்த 3 விஷயத்தை அவங்க தொடர்ந்து செய்யறாங்களோ அது வரைக்கும் மேனேஜ்மெண்ட் வந்து ஷேர் ஹோல்டருக்கு ஃப்ரெண்ட்லியா தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, ஆனா அதையெல்லாம் மீறி கூட இந்த கம்பெனினால இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷனுக்கு டெலிவர் பண்ணுவது அவ்வளவு சுலபம் இல்லை. ஸோ ஒரு இண்டெக்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை தான் அவங்களால நிறைவு செய்ய முடியுன்றதான் என்னுடைய கருத்து. நான் ஐடிசி அப்படிதான் பார்க்குறேன். எனக்கு வந்து ஐடிசி இஸ் த பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இட்ஸ் நாட் த க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்னொரு எபிசோட் அன்பிளக் முடிஞ்சுது. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். நண்பர்கள் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. உங்களில் பல பேரை நம்ம வந்து டிஏஎனுடைய ஈவெண்ட்லையும் சந்திக்க போகிறோம். அங்கே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். 20 ஐடியாஸ்னால் எக்கச்சக்க ஐடியா. ஒரு ஐடியாவுக்கு நம்ம வீடியோவில் எவ்வளோ பாடுபடுறோம், 20 ஐடியா ஒரே நாளில் கொடுக்க போகிறாங்க. டெஃபினட்டாக இந்த ஐடியாஸ்லாம் ட்விட்டர்லலாம் வரும். ஸோ அதையே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த ஐடியா வாங்கிட்டு மறுநாள் ஷேர் வாங்குறது இல்லைங்க. அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நம்முடைய முதலீட்டு அறிவை வளர்த்துக்கொள்வது, நம்முடைய புரிதல்களை இன்னும் ப்ராடன் பண்ணுறது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியை விரும்பி அந்த விலை சரி என்று உறுதி செய்து கொண்டு வாங்குவது. நிச்சயமாக நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நம்புவோம். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.